நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37:23. The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. Psalms 37:23. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த கால வேளையிலும் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகல் காலம் செய்தி கேட்கிறோம் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. இன்றைய தினத்துடைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துடைய 18 20 வரை வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களுக்கு மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டில் கடந்து சென்றார். இயேசு அந்த வீட்டிலே வந்திருக்கிறார். நிறைந்து அநேகர் வந்து வீட்டுக்குள்ளே நிரம்பினார்கள். வெளியே வருவதற்கோ உள்ளே போகிறதுக்கோ கூட இடம் கிடையாதபடி ஜனக்கூட்டத்தால் நிரம்பப்பட்டது. அப்படி இருக்கின்ற வேளையில் தான் ஒரு திமிர்வாதக்காரனை சில நபர்கள், குறைந்தது 4 பேராவது இருக்கணும், சில நபர்கள் படுக்கையோட திமிர்வாதக்காரன் ஒருவனை, நடக்க முடியாத ஒருவனை, சில ஆண்டுகளாக வியாதிப்பட்டு தன் வாழ்க்கை இவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கிடந்த அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் ஒன்று கூடுகிறார்கள். ஒரு மனுஷன் முன்னே வந்திருந்தார். இந்த மனுஷன் இப்படி கிடக்கிறது சரியல்ல, எப்படியாவது ஒரு சுகம் உண்டாக வேண்டும். சுகம் வேண்டும் என்றால் இயேசுவுக்கு முன்பாக இந்த மனுஷனை கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் விடுதல் கிடைக்கும் என்று முதல் மனுஷன் விசுவசித்தார். அந்த விசுவாசம் உள்ள ஒரு முதல் மனுஷன் தனக்கு தெரிந்த ஒரு 2வது மனுஷனோடு பேசுகிறான். இந்த திமிர்வாதக்காரனையே நாம் இயேசுக்கு முன்பாக கொண்டு போனால் அங்கே அவனுக்கு சுகம் கிடைக்கும், இவன் இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து அவன் வெளிவர முடியும் என்று தன்னுடைய விசுவாசத்தை 2வது நபர் மேல் முதல் நபர் பேசுகிறான். அந்த 2வது நபரும் கேட்கும்போது அந்த நபருக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. சரி, நம்ம அப்படி செய்யலாம் என்று. அப்போது 2வது நபர் 2 பேர் உறவு பாராட்டுகிறார்கள்.
இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு ஆளை கூட பார்த்து பேசுகிறாங்க. 3ஆம் நபருக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. அப்படி 3ஆம் நபரும் சேர்ந்து 4ஆம் நபரை சொல்லும்போது 4 பேர்கள் இப்போது ஒருமனப்படுகிறார்கள். இந்த திமிரவாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு போனால் நிச்சயம் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசம் உள்ளவர்களாக 4 பேர் ஒருமனப்படுகிறார்கள். அவர்கள் விசுவாசித்ததோடு நிற்காமல் உடனே தாமே இயேசு இருக்கிறதான வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இயேசுக்கு முன்பாக இவனை வைக்க வேண்டும் என்று, அந்த நபரை கொண்டு வைக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய சுவீகத்தில் எந்த பிரச்சனையின் நடுவே நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு அந்த தீவிரவாதக்காரனை போல சில வருஷங்கள் ஆண்டுகளாக முடங்கி படுத்து ஒன்றும் செய்ய முடியாதபடி கைகால் கட்டப்பட்டவளாக அல்லது வியாதிஸ்தனாக அல்லது பொருளாதார இழப்பினால அல்லது பொருளாதார வழி இல்லாதபடி அல்லது பொருளாதார வழிக்க காத்திருந்த ஒன்று நடக்காதபடி நீங்கள் சோர்ந்து தளர்ந்த தீவிரவாதக்காரனை போல இருக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு விசுவாசத்தோட இயேசுவுக்கு முன்பாக உங்களுடைய விஷயங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்காக வாசலை திறந்து தரப்போகிறார். விசுவாசம். இங்கே நான் சொல்லுகிற விஷயம், ஆண்டவர் இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு வந்து இயேசுவை இருக்கிற வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறதை கண்டு 4 பேரும் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் மேலும் முன்னேற சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார் என்றால், எப்படி வீட்டுக்குள்ளாக இயேசுவுக்கு முன்பாக இந்த மனுஷனை இறக்க முடியும் என்று பார்க்கும்போது, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டின் மேல் ஏறுகிறார்கள். தட்டோடுகள் வழியாய் ஜனங்களுக்கு மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கயிறு கட்டுகிறார்கள். அந்த வீட்டுக்கு மேலாகவே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். வீட்டுக்கு மேலே அந்த படுக்கையாகின கட்டிலே கட்டி அது வீட்டுக்கு மேலாக உயர்த்தி வீட்டுக்கு மேல் ஏறி அந்த மேல்கூரை தட்டுகளை பிரித்து எவ்வளவு பெரிய சிரமத்தோட இந்த தீவிரவாதக்காரனை மேல் கூரையிலிருந்து கீழே கயிறு கட்டி கீழே இறக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 5:20 சொல்லப்படுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு தீவிரவாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே பாருங்க, இவருடைய விசுவாசம், அதை எப்படியாவது இயேசுக்கு முன்பாக தீவிரவாதனை வைக்கணும். வீட்டுக்கு மேலே ஏறாங்க, தட்டோடை பிரிக்கிறாங்க, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு பிரயாசப்பட்டு அங்கே கொண்டு வைக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய விசுவாசம் பெரியதாக இருந்தது, அவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை, தீவிரவாத வாழ்க்கையை மாற்றினது. அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்குமானால், அது உண்மையாக இருக்குமானால், அது மாற்றமில்லாத விசுவாசமாக இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இயேசு உங்களை சுபத்துக்கு பதில் தருவார். உங்களுடைய விஷயங்களுக்கு நிச்சயம் பரிகாரம் தருவார். நமக்கு தேவை ஒரு உறுதியான பெரிய விசுவாசம். இவருடைய அந்த பெரிய விசுவாசத்தை இயேசு காண்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை இந்த பகல்கால இயேசு நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவளாக இருக்கிறீங்களா, இல்லை சோர்ந்து தளர்ந்த சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள், சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி அதை விட்டு விடுங்கள். தீவிரவாதக்காரனை இயேசு கொண்டு வரும்போது அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தார் இயேசு. அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உலகத்தில் ஒரு நபரும் இல்லை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாவம் மன்னிப்பின் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உடையது. அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னது, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டான். லூக்கா 5:24 வாசிக்கும் போது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 5:25 வாசிக்கிறேன். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான்.
எத்தனையோ ஆண்டுகளாய் முடங்கி கிடந்த தன்னுடைய வாழ்க்கை, எத்தனை ஆண்டுகளால் நடக்க முடியாது கிடந்த தன்னுடைய கால்கள், எத்தனை ஆண்டுகளாய் அசைக்க முடியாதபடி ஒன்று செய்யாதபடி கிடந்த ஒரு சரீரம் இதோ இயேசுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது இயேசு அங்கே விடுதலை கொடுக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலூടെ அந்த மனுஷன் எழும்பி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு கடந்து போனான். அவன் 4 பேர் சுமந்து கொண்டு வரும்போது அவங்கள் சொன்ன ஒரு காரியம் உண்டு. எப்படியாவது இயேசுக்கு முன்பாக இந்த மனுஷனை நாம் இறக்கி வைப்போம் என்றால் அவன் நிச்சயமாக அந்த இறக்கி வைக்கின்ற கஷ்டம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். திருப்பி இந்த மனுஷனை படுக்கை நாம் சுமப்பதற்கு தேவையில்லை. நாம் இயேசுக்கு முன்பாக போனால் அதுவரையில் உள்ள கஷ்டம்தான், அதுவரையில் உள்ள வேதனை தான். இயேசுக்கு முன்பாக நாம் கடந்து வருவோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய விஷயங்களுக்கு இயேசு பரிகாரம் செய்கிறவராயிருக்கிறார். அன்றைக்கு அந்த திமிரவாதக்காரனுக்கு சௌக்கியத்தை கொடுப்பதற்கான முக்கிய காரியம் இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். அதே பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் கடந்து வந்தால் இயேசுடைய வல்லமை உள்ள வாழ்க்கையில் வெளிப்படும். இங்கே இயேசுவை விசுவாசத்தோடு கடந்து வந்த ஜனத்துக்காக, அந்த திமிரவாதக்காரனுக்காக ஆண்டவருடைய வல்லமை அனுப்பினார். அப்போது தேவ வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்றால், ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் உறுதியான விசுவாசத்தோட தேவ சமூகத்தனமாக இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசத்தோட ஜெபிக்கின்ற பிள்ளைகளை மாற வேண்டும். அப்படியே உறுதியான விசுவாசத்துக்கு, உறுதியான நம்பிக்கைக்கு, உறுதியாக இயேசு நம்பி இருக்கிறவர்களுக்கு எந்த விஷயமானாலும் அதுக்கு நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, ஒரு பரிகாரம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்படி என்றால் நாளுகளாய், மாசங்களாய், வருடங்களாய் ஒருவேளை நீங்கள் சில விஷயத்தை செபித்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கலாம். அவைகள் நிச்சயம் இன்றைக்கு இயேசுடைய கண்களுக்கு அவன் கடந்து வருமானால், அவர் நம்மளை பார்ப்பாரானால் நிச்சயம் நமக்கு பதில் உண்டு. நம்முடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து நீ விசுவசித்தபடி அவனுக்காக கடவுள் என்று சொல்லி உங்களுடைய விஷயத்துக்கு இன்றைய தன்னை பரிகாரம் தர தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஆனபடியால் வானம், பூமி, சமுத்திரம் அவருடைய சகல நம்மிடத்த சர்வ வல்லவராகின்ற தேவன், ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற, அவரிடத்தில் ஜெபிக்கின்ற, அவரை நம்பி இருக்கின்ற, அவரை ஆராதிக்கின்ற, அவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற, அவரை மட்டும் சேவிக்கின்ற ஒரு தேவ பிள்ளைய நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அல்லது நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிற விஷயத்துக்கு இந்த காலை வேளையிலே நிச்சயமாகவே ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் அத்தனை அளவு வர்த்தித்து வரட்டும். அது உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் வளர்ந்து வருமோ அந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிளஸ்ஸிங், ஆசீர்வாதங்கள், எல்கைகள் பெரிதாக்கப்படும். விசுவாசம் தான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. அவை உறுதியான விசுவாசம் இருந்தால் இயேசுவினிடத்தில் அந்த வல்லமை வெளிப்படும். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும் போது இயேசுவிடத்த வல்லமை வெளிப்படும். அப்போ விசுவாசமும் தேவனுடைய வல்லமையும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. என்ன ஆச்சரியம்? நடக்க முடியாத மனுஷன் ஒரே நிமிடத்தில் இயேசு சொன்ன வார்த்தையின் உள்ள சௌக்கியமாகி எழும்பி நடக்கிறான். அப்படி என்றால் இதுவரையிலும் கூட வாழ்க்கையில் அவை வெளிப்படாத, வாழ்க்கையில் கன்றாத அவை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களை பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பகல் காலம் உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களிலே, நீங்கள் கையிட்டு செய்த பிரயாசங்களிலே, நீங்கள் செய்த ஊழிய பகுதியிலே, எந்த இடங்களிலானாலும் ஒரு அதிசயத்தை, ஆச்சரியமான காரியத்தை செய்ய இதை காலை வேளையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவராக உங்களை நோக்கி பார்க்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபத்தில், விண்ணப்பத்தில், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு புதிய வாசல் துறக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொன்னார், அவனுடைய பிரயாசத்தை நான் அறிகிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் வசனத்தை மறந்தழியாமல் அதை காத்து கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரிடத்தில் உண்மையாயிருந்ததுனால, அவரை நீ நம்பியிருந்தனால, நீ சந்தேகத்தை போகாதபடி, நீ விலகி போகாதபடி, அவருக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய கிரியைகளுக்காக நீ காத்திருந்தபடியினால் கொஞ்சம் வளர்ந்தவனுக்கு இருந்தது. ஆனால் இயேசு விட்டு விடவில்லை, ஆனால் விசுவாசத்தை விட்டு விடவில்லை. நீ காத்து கொண்டிருந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு புதிய வாசலை திறக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுடைய விசுவாசத்தினுடைய புதிய வாசல்கள் திறக்கப்படும்.
உங்களுடைய உறுதியான விசுவாசத்திலூടെ உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய உறுதியான விசுவாசத்திலൂടെ இயேசுவின் மேലുള്ള விசுவாசத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது. இந்த கால வேளையில் அதை விசுவசித்து திமிரவாதக்காரனை 4 பேர் சேர்ந்து இயேசுவுக்கு முன்பாக இறங்கி வைத்த போது இயேசுடைய பாவத்தை மன்னிக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். அந்த நிமிஷமே அவர் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு கடந்து போனான். தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்களும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிகாரியாய் வெளிப்பட போகிறார். அப்போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியங்களை செய்து தந்தார், இந்த ஆண்டுகளாக காத்திருந்த விஷயத்துக்கு பரிகாரம் செய்தார், தயவு செய்தார், எங்களை ஆஸ்வதித்தார், பிரச்சனையை விடுவித்தார், வியாதியை குணமாக்கினார், கடம்பு சந்தை விடுதலை தந்தார். ஆமே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசு இன்றைக்கு செய்தார், ஆச்சரியமான காரியத்தை நான் கண்டேன் என்று நீங்களும் சாட்சியாக நிற்கும்படி பரலோக தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எத்தனை விஷயம் ஆனாலும், எத்தனை வருடம் பழக்கமுள்ள காரியங்கள் ஆனாலும் இன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் நாம் கொண்டு வருவோம். நாம் உறுதியான விசுவாசத்தோடு ஒரு மனதோடு ஜெபிப்போம். நீங்கள் அவை குடும்பத்தில் இருக்கின்றவர்களோ எப்படிப்பட்டவரானாலும் சரி, நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு மனதோடு இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் எல்கைகளை பெருக பண்ண போகிறார். இந்த மாதத்திலே, இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஏதோ அடுத்த வாரத்தில் அல்ல, ஏதோ அடுத்த மாசத்தில் அல்ல, ஏதோ அடுத்த ஆண்டில் அல்ல, இதே நாளில், இதே வாரத்தில், இந்த நாளில் அதை உங்களுக்கு செய்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் உங்களை நோக்கி பார்க்கிறார். யார் விசுவாசத்தோட இன்றைக்கு இயேசுவினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளின்படி விசுவாசத்தோட ஆண்டவரை சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் இதோ திமிர்வாதக்காரன் சுகமாய் எழுப்பி போறது போல, நீ எத்தனை ஆண்டுகள் வேதனையோடு இருந்து கண்ணீரோடு இருந்த விஷயம் இந்த பகல் காலம் ஆண்டவர் இயேசு அதை பார்க்கிறார், உன்னை குணமாக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உங்களுக்கு சமாதானம் தருகிறார். நீங்கள் ஆச்சரியமாய் வாழ போகிறீங்க. அந்த இயேசுவிடத்தில் விசுவாசத்தோட நம்முடைய கண்களை மூடலாமா, ஒப்பு கொடுக்கலாமா, ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாதபடியில் கடந்து வருகின்றவர்களே, உம்மை விசுவசித்து உம்மிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்றும், உம்மிடத்தில் வந்தால் விடுதலை கிடைக்கும் என்றும், உம்மிடத்தில் வந்த எந்த விஷயங்களுக்கு பரிகாரம் உண்டு என்று விசுவாசத்தோடு வருகின்ற பிள்ளைகளை புறக்கணிக்காத நல்ல தெய்வமே, இந்த பகல் காலம் இந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியிலூட இந்த விசுவாசத்தின் அளவு வர்த்திக்கப்பட்டு உம்மிடத்தில் சபிக்கின்ற விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற உம்மை நோக்கி பார்க்கின்ற எல்லா தெய்வ பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரை விசுவாசி ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் இயேசு இறங்கி வந்து அற்புதம் செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். அற்புதம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பே. எப்போதுமே உம்மோடுதான் இருப்பே. எப்போதுமே உம்மோடுதான் இருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Hallelujah,
வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே சித்தம் செய்திடுவே. எப்போதுமே சித்தம் செய்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.